பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி படுகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி படுகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசில் அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே, அடைக்கல மாதாவின் அன்பு பக்தர்களே, அதிசயங்களும் அற்புதங்களும் அன்றாட நீள்வாயுள்ள இந்த புனித நிறை ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா திருத்தலத்திற்கு அங்குள்ள அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த திருத்தலத்திலே பல்வேறு புதுமைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் அடைக்கல மாதாவின் பரிந்தினாலும் மன்றாட்டினாலும் ஆண்டவர் இயேசு செய்து வருகின்றார். குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம், திருமண வரன் வேண்டி வருகிறவர்களுக்கு திருமண வரன், உடல் சுகம், இன்னும் எத்தனையோ புதுமைகளை அன்னையின் பரிந்தினாலும் மன்றாட்டினாலும் ஆண்டவர் இயேசு செய்து வருகின்றார். எனவே உங்கள் தேவைகள் எதுவானாலும், உங்கள் மன்றாட்டில் எதுவானாலும் அந்த அன்னை வழியாக சொல்லி மன்றாடுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மக்களின் இறைப்பற்றை கனிவுடன் கண்ணோக்கி அருளோம்மை வேண்டுகின்றோம். தவ முயற்சியால் தங்கள் உடலை அடக்கி ஆளும் அவர்கள் நற்செயலின் பயனால் தங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். இயல் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்கள் பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பது இல்லை. 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 நீர் அவமதிப்பது இல்லை. கடவுளை உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பது இல்லை. நொறுங்கிய உள்ளத்தை
அவர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயா. உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயா. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா, நீர் அவமதிப்பது இல்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா, நீர் அவமதிப்பது இல்லை. நீர் அவமதிப்பது இல்லை. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 11 இறை வசனங்கள் 29 முதல் 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளை, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் அப்படியே செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா அது தீய காரியங்களாக இருக்கலாம், நல்ல காரியங்களாக இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு அப்படியே பழக்கமாகிவிடும். ஒருத்தவன் தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு பிட் பாக்கெட் அடிக்கிறவன் அப்படின்னு பேர் வாங்கினவன். அப்படிப்பட்ட அவனை கூப்பிட்டு பாராட்டு விழா வச்சுருந்துருக்குறாங்க. ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு அவனை நிற்க வச்சு அவனை பேச வச்சுருக்கிறாங்க. அவனுக்கு பார்த்தா மாலை மரியாதை, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவனை பற்றி பேட்டி எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு பிட் பாக்கெட் அடிக்கக்கூடியவன் பேர் எடுத்தவன். அப்போ அங்கே இருக்கிற பத்திரிகை நிருபர்கள் அவன்கிட்ட ஒரு பேட்டி கேட்டிருக்கிறாங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன, எதிர்கால திட்டம் என்ன? அப்போ அவன் சொல்லியிருக்கிறான், எனக்கு கல்யாணம் அப்படின்னு ஒன்று நடந்தா என்ன மாதிரியே பிட் பாக்கெட் அடிக்கிற ஒருத்தையை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கான். எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இவன் பர்ஸை யாரோ அந்த ஸ்டேஜ்லேருந்து எவனை அடிச்சுட்டு போயிட்டாங்க. கூட்டத்தில் இருக்கிற யாராவது என் பர்ஸை யார் என்கிட்டே கை வச்சு காமிச்சது, மரியாதையை சொல்லு அப்படின்னாக்கா அங்கே திருமணமாகாத ஒரு அழகான ஒரு இளம்பெண் இவனுக்கிட்டே கைவரிசை காமிச்சிட்டா. அவள் கையில் தான் அந்த பர்ஸ் இருக்குது. இவன் சொல்லிட்டான், கட்டினா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதே ஸ்டேஜில் 2 பேருக்கும் கல்யாணம். ஒரு வருஷத்தில் பிள்ளை பிறக்க போது அந்த அம்மாவை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. ஊரே திரண்டு போயிருக்குது. அங்கே இருக்கிற டாக்டர் மிரண்டு போயிட்டார். ஏன்யா,
ஒரு குழந்தை பிறந்தாக்க பார்க்கறதுக்கு குடும்பத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. நீங்கள் என்னைய ஊரே திரண்டு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? இல்லை, அவன் பிட் பாக்கெட் அடிக்கிறவன், அவனை விட டாப்பில் இருக்கிறவன் இவன். இந்த ரெண்டுக்கும் பிறந்திருக்கிற குழந்தை எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காகவே நாங்களாம் ஊரெல்லாம் திரண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னோடனே கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்திருக்குது. பிறந்த குழந்தை கையை மூடிக்கிட்டே பிறந்திருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், என்னடா அது கையை திறந்துட்டு பிறக்காம ஒரு கையை மட்டும் மூடிக்கிட்டே அந்த குழந்தை பிறந்தது, என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த கையை திறந்து பார்த்தா அதில் ஒரு தங்க மோதிரம். யாருதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா நர்ஸு பிரசவம் பார்க்கும்போது அது கையிலேருந்து இது அடிச்சிருக்கு. ஆக தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்பாங்க. யார் யாருக்கு எதில் பழக்கமோ அதுவே அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இன்று 2 வாசகத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான செய்தி கொடுக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, பாவ சூழலில் நம்ம வாழ்ந்தாலும், பாவிகளாக நம்ம இருந்தாலும், ஆண்டவர் கொடுக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம் மனம் மாற்றத்திற்கு உந்துதலாக இந்த வசனங்கள் உதவி செய்கின்றன. தவக்காலத்தில் நம்ம இருக்கின்றோம். இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலம். இன்றைய வாசகத்தின் 2 வாசகங்கள், முதல் வாசகத்தின் நற்செய்தி வாசகத்தையும் பார்க்குறப்ப ஒரு அழகான செய்தியை கொடுக்குறார். இப்போ யோனாவுடைய லைஃப் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகத்திலே நம்ம வாசிக்க கேட்டோம். 2வது முறையாக ஆண்டவருடைய வார்த்தை வந்தது யோனாவுக்கு. இப்போ முதல் முறை வந்தப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் 2வது முறை வந்த வார்த்தைக்கு அவர் எங்கே போனார், எப்படி நற்செய்தி அறிவித்தார் என்பது நமக்கு தெளிவாக புரியும். இப்போ யோனாவுடைய லைஃப் கொஞ்சம் திரும்பி பார்க்குறப்ப, அந்த காலத்தில் இறைவாக்கினர்கள் அப்படின்னா 2 பகுதியாக பிரிப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு குருக்கள், நம்ம புரிஞ்சுக்கிற லெவலில் சொல்லணும் அப்படின்னா குருக்கள் மக்கள் இடத்திலே பணியாற்றக்கூடிய பங்கு சாமியார், ஆயர் இல்லத்திலே இருக்கக்கூடிய குருக்கள், இப்படின்னு 2 பிரிவாக பிரிக்கலாம். இப்போ ஆயர் இல்லத்தில் பணியாற்றக்கூடிய குருக்களுக்கும் மக்களுக்கும் அதிக தொடர்பு இருக்குமா? இருக்காது. ஆனால் பங்கு தளத்தில் பணியாற்றக்கூடிய குருக்களுக்கும் மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கும். இதே போல் அந்த காலத்தில் இறைவாக்கினர்களும் 2 பிரிவாக பிரிக்கலாம். மக்களுக்கு சென்று பணியாற்றக்கூடிய இறைவாக்கினர்கள், அரசனுக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு அரசனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சில இறைவாக்கினர்கள். அந்த இறைவாக்கினர்கள் லிஸ்ட்டை எடுத்து பார்க்குறப்ப, முதல்ல இவர் யாருக்கு இறைவாக்கு உரைக்கிற ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார் இந்த யோனா அப்படின்னாக்கா, அரசனுக்கு இறைவாக்கு உரைக்கக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருந்தவர் இவர். அதை தெளிவாக நம்ம பார்க்கணும்னா 2 அரசராகமம் இயல் 14 வசனம் 25 அதில் பார்க்கின்றோம். இஸ்ரவேலர் கடவுளான ஆண்டவர் தம் அடியவரும் கத்கேப்பரை சார்ந்த அமித்தாவின் மகனுமான இறைவாக்கினர் யோனாவின் மூலம் உரைத்த வாக்கின்படியே யெரோபாவாம் அமாத்து கணவாய் முதல் அரபாக் கடல் வரை இஸ்ரவேலுக்குரிய நிலப்பகுதிகளை மீண்டும் இணைத்து கொண்டான். இப்போ என்ன அப்படின்னாக்கா, இந்த யோனா கத்கேப்பர் அப்படிங்கிற சொந்த ஊர். அவங்க அப்பா அமித்தா, நமித்தா கிடையாது, அமித்தா. அமித்தாவுடைய பையன் தான் யார் அப்படின்னா யோனா. இவர் எங்கே பணி செய்கின்றார்? யெரோபாவாம் அப்படிங்கிற அந்த மன்னன் அந்த பகுதியை ஆட்சி செய்கின்றான். இந்த அரசனுக்கு பணி செய்கின்றார். இவன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான் யோனா கிட்ட. என்ன கேள்வி அப்படின்னாக்கா, அமாத்து கணவாய் முதல் அரபாக் கடல் வரை இருக்கின்ற இஸ்ரவேலுக்குரிய நிலப்பகுதிகளை இணைச்சிக்கலாமா, இணைச்சிக்க கூடாதா அப்படின்னு இறைவாக்கினர்கிட்ட கேட்டதுக்கு இவர் சொல்லியிருக்கார், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்காக இவர் வெயிட்டிங். இப்போ ஆண்டவர்கிட்ட இவர் ஜெபிக்கிறார். இந்த யோனா ஜெபித்து ஆண்டவர் பர்மிஷன் கொடுக்குறார். அவன் இணைச்சிக்கிறதுக்கு கேட்குறான், இணைச்சிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ யெரோபாவாம் அமாத்து கணவாய் முதல் அரபாக் கடல் வரை உரிய இஸ்ரவேலுக்குரிய நிலப்பகுதிகளை மீண்டும் இணைத்து கொண்டான். அப்போ இவர் பணி யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா அரசனுக்கு இருந்தது. இவர் அரசன் வெளியில் போகிறப்ப வரப்போ யாருக்கிட்ட அட்வைஸ்? இந்த யோனா கிட்ட தான் கேட்பார். இப்போ உதாரணத்துக்கு சிஎம்முக்கு பக்கத்தில் ஒரு சாமியார் நம்ம ஃபாதர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், நமக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த ஃபாதரை அப்ரோச் பண்ணாக்க நம்ம காரியங்களை சாதித்து விடலாம். இந்த சிஎம்ஏ இந்த ஃபாதரை கேட்டு தான் அவர் நடக்கிறார் அப்படின்னா அந்த ரேஞ்சில் யார் இருந்தா அப்படின்னா யோனா இறைவாக்கினர் இருந்தார். அரசனே இந்த இறைவாக்கினர்கிட்ட கேட்டு தான் எல்லா காரியத்தையும் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய போஸ்டிங், கையில் பணம், நல்ல மாட மாளிகை எல்லாம் இருந்தது. இப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த யோனாவை பார்த்து சொல்கிறாரு, இதுவரைக்கும் அரசனுக்கு பணி செஞ்சது போதும்பா, நான் காற்ற நினிவேவுக்கு போ, அங்கே போய் பணி செய். அரசனுக்கு செஞ்ச பணி போதும், இப்போ நீ மக்களுக்கு பணி செய்ய போ. இப்போ இவருக்கு பின்வாங்குறார். என்னடா அது, இதுவரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டோம், கையில் வேலைக்கு காசு எல்லாமே கிடைச்சிச்சு, மாட மாளிகை, எல்லா மக்களும் நமக்கு தெரிஞ்சவங்க, ஃபெமிலியராக இருக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாத இடத்துக்கு ஆண்டவர் போக சொல்கிறாரு. எப்படி போகிறது? இவர் நினிவேக்கு பதிலாக தர்சீஸுங்கிற ஒரு இடத்துக்கு செலக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கப்பல் வழி பயணம் தான், விமானம்லாம் கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ட்ரெயின் கிடையாது.
அப்போ கப்பல் வழி பயணம் அப்படின்னாக்கா கப்பல் எங்கே போகும்? கடல் இருக்கிற ஏரியாவில் தான் போகும். ஆனால் ஆண்டவர் காட்டுகின்ற இடம் எப்படிப்பட்டது? நினிவே அப்படின்னா கடலே இல்லாத ஏரியா. கடலே இல்லாத ஏரியாவுக்கு எப்படி கப்பலில் போக முடியும்? அதனால் எங்கே கடல் இருக்குதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸை இவர் செலக்ட் பண்ணுறார். அதுதான் தர்சீஸ். அது உண்மையிலே ஒரு விதத்தில் பாராட்டணும். என்ன அப்படின்னா, வழக்கமாக ஒரு பெரிய லெவலில் இருக்கிற ஆட்கள் டிக்கெட் எடுக்காமலே போவாங்க. டோல் பூத்தெல்லாம் சில பேர் நான் அந்த பதவியில் இருக்கேன் தெரியுமில்ல அப்படின்னு டிக்கெட் எடுக்காமல் போவாங்க. ஆனால் உண்மையிலே இவரை பாராட்டணும். அந்த கப்பலில் போகிறதுக்கு இவர் கட்டணம் செலுத்தினாராம். வேதத்தில் நம்ம வாசிக்கணும். இப்போ ஆண்டவருடைய வாக்கு யோனாவுக்கு வந்தது, முதல் முறை வந்தது. யோனா 1:1 பார்க்கின்றோம், நீ நினிவேவுக்கு போ அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் எந்த இடத்த செலக்ட் பண்ணார்? தர்சீஸுக்கு போகிறதுக்கு கப்பலுக்கு டிக்கெட் எடுத்தார். சரி, இவர் டிக்கெட் எடுத்தது ஃபஸ்ட் கிளாஸில் எடுத்தாரா, செகண்ட் கிளாஸில் எடுத்தாரா, தேர்ட் கிளாஸ் எடுத்தாரா அப்படின்னாக்கா ஃபஸ்ட் கிளாஸில் மனுஷன் எடுத்துருக்கிறார். எப்படி ஃபாதர் தெரியும் அப்படின்னா, பிரியமானவர்களே, கப்பலில் வழக்கமாக டாப்பில் இருக்கிறது 3 பகுதியாக பிரிப்பாங்க. அடித்தளம் அதுதான் ஃபஸ்ட் கிளாஸ், மிடில் இருக்கிறது செகண்ட் கிளாஸ், டாப்பில் இருக்கிறது தேர்ட் கிளாஸ். ஏன்னா கப்பல் போகும்பொழுது ஏதாவது காற்று அடிச்சிச்சுன்னா மேலே இருக்கிறவங்களுக்கு ஆட்டம் அதிகமாக இருக்கும், நடுவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மீடியமாக இருக்கும், அடியில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டமே தெரியாது. அதனால் அடியில் இருக்கிறது ஃபஸ்ட் கிளாஸ், மிடில் இருக்கிறது செகண்ட் கிளாஸ், டாப்பில் இருக்கிறது தேர்ட் கிளாஸ். இப்போ இவர் எந்த கிளாஸில் டிக்கெட் எடுத்தார் அப்படின்னாக்கா, இவர் ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்திருக்கிறார். எடுத்து அவர் பயணம் போட்டு அங்கே போகின்றார். அங்கே என்ன நடக்குது? ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸில் தான் டிக்கெட் எடுத்தார் என்பதற்கு வேதம் தெளிவாக சொல்கின்றது. யோனா 1:5, கப்பலில் இருந்தவர்கள், என காற்று வீசுகின்றது, கப்பலில் இருந்தவர்கள் திகிலடைந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வங்களை நோக்கி மண்டாடலானார்கள். கப்பலின் பளுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்து சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள். யோனாவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். அப்போ ஆள் எந்த டிக்கெட் எடுத்திருக்காரு? ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்திருக்கிறார். தேர்ட் கிளாஸ்லாம் இவருக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னா நான் ஒரு பெரிய இறைவாக்கினர், அரசனுக்கு பக்கத்தில் இருந்து அட்வைஸ் பண்ணுற ஒரு ரேஞ்சில் இருக்கிற ஆள், என்ன எப்படி தேர்ட் கிளாஸில் போக முடியும்? ஆண்டவர் வார்த்தை மீறிட்டாரு. நினிவேக்கு போக சொன்னாக்கா இவர் ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறாரு. அதுவும் கப்பலில் தான் போவாராம், நடந்துலாம் காலு போகாதான். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ இந்த தேர்ட் கிளாஸ்லலாம் போக முடியாது, அந்த ஃபஸ்ட் கிளாஸில் தான் போவேன். அப்போ அவ்வளோ பெரிய ஆட்டம். மேலே இருக்கிறவங்கலாம் ஐயோ உயிருக்கு பயந்து இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போடுறாங்க. ஆனால் ஆள் மனுஷன் அடியில் படுத்து நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ கப்பல் மாலுமி வந்து அவர் எழுப்புறாரு. அவன் உயிர் போகிறன்னு சொல்லி காப்பாற்றுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கிறான். நீ தூங்கிட்டு இருக்கிறே, எழுந்து ஜெபி, உன் தெய்வத்தை நோக்கி மன்றாடு. பிரியமானவர், இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, யார் யாருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மாறிட்டாங்க பாருங்க. ஒரு காலத்தில் அரசன் இவர்கிட்ட கேட்டார், நான் ஜெபிச்சு சொல்கிறேன் அப்படின்னு இவர் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் எப்போ கடவுளுடைய திட்டத்தை விட்டு இவர் புறம்பே போகிறாரோ, இன்னொருத்தவன் வந்து இறைவாக்கினருக்கே அட்வைஸ் பண்ணுறான், நீ ஜெபி அப்படின்னு. ஆனால் அப்போ அவர் ஜெபிக்கல. ஏன்னா காற்று வீசுறது அப்படிங்கிறப்ப 3 பிரிவாக பிரிக்கலாம். கடலில் இயற்கையாக காற்றடிக்கும், அது கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாப் ஆயிடும். சில சமயம் பிசாசே அந்த இடத்துல காற்றை உருவாக்கும். இயேசுடைய பெயரால் ஜெபிச்சா அந்த காற்றும் ஸ்டாப் ஆயிடும். ஆனால் கடவுளே ஒரு இடத்துல காற்றை உருவாக்கிட்டாக்கா நம்ம என்னதான் தலைகளாக நின்னா கூட கடவுள் நினைத்தா மட்டும்தான் அதை ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ இந்த கப்பல் போகும் பொழுது கடலில் கடும் காற்று வீசியது. இதுக்கு யார் காரணம்? இயற்கையாக வீசின காத்தா, அல்லது பிசாசு அந்த இடத்துல கிளப்பி விட்டானா, இல்லை கடவுள் அந்த இடத்துல காற்றை வீசும்படி செய்தாரா? யோனா 1:4 வாசிக்கின்றோம், ஆனால் ஆண்டவர் கடலில் கடும் காற்று வீசும்படி செய்தார். அப்போ இந்த காற்று வந்ததுக்கு யார் காரணம்? கடவுள் காரணம். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, கடவுளுடைய திட்டத்தை மீறி ஒருத்தர் மட்டும் தான் போறார். அவர் கூட போறவங்க எல்லாருமே இருக்கிறதை இழந்து விட்டார்கள். தப்பு செஞ்சது ஒரு ஆள் தான், ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாருமே இழப்பை சந்தித்தார்களா இல்லையா? ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க 5 பேர் இருக்கலாம், ஒருத்தவங்க கடவுளுக்கு புறம்பாக நடந்தா கூட அதனால பாதிப்பு வரப்போறது யாருக்காக அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த குடும்பத்திற்காகவும் என்பதை இந்த வசனத்தின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ யோனா என்ன நடக்குது? கடும் காற்று எழுப்பி விட்டு ஜெபிங்கனாக்கா ஜெபிக்க மாட்டார். அப்போ இவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன ஐடியா அப்படின்னா, சீட் எழுதி போடுவோம், கடவுளுக்கு புறம்பாக நான் தான் பயணித்து கொண்டிருக்கின்றேன், அதனால் யார் பேர் விழுவுதோ அவங்கள தூக்கி போட்டுடலாம் கடலில் அப்படின்னு சொல்லி
சீட்டு எழுதி போடுறப்ப யோனாவுடைய பேர் விழுகின்றது. அப்போ இவர் சொல்கிறாரு, என்னை தூக்கி நீங்கள் கடலில் போடுங்க. யாரை? யோனாவை. என்னை தூக்கி கடலில் போடுங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்து ஏற தெரிஞ்சவருக்கு குதிக்க தெரியாதா? தெரியுமா தெரியாதா? மற்றவங்கள என்னை தூக்கி போடுங்கிறாரு. ஏன் ஏற தெரிஞ்சவர் குதிக்கிறது? எல்லாரையும் என்னை தூக்கி போடுங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, இறைவாக்கினர் இவர். இவரா குதிச்சு இறந்தா அது தற்கொலை. தற்கொலை செய்கிறவங்க எங்கே போவாங்க? நரகத்துக்கு போவார்கள். அது இறைவாக்கினருக்கு தெளிவாக தெரியும். அதனால சாகரப்ப கூட அடுத்தவனை பலிகடாவாக மாற்றி விட்டு சாவதற்கு ஆசைப்பட்ட ஒரு ஆள் யாரு? யோனா. அப்ப என்னை எல்லாரும் சேர்ந்து தூக்கி போடுங்க. அப்ப மற்றவங்க பிடிச்சி தள்ளி விட்டா அது கொலை. நான் சேஃபு, நாம் அங்கே போனாலும் நான் மோட்சத்தில் நான் பத்திரமாக இருப்பேன். அப்போ அங்கேயும் தப்பிக்க தான் எண்ணுகின்றார். அப்போ முதல்ல கடவுளுடைய திட்டத்திலிருந்து தப்பிக்க எண்ணினார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மக்களை எல்லாம் மாட்டி விட்டுட்டு இவர் மட்டும் எஸ்கேப் ஆக பார்க்கின்றார். இப்போ தூக்கி போடுறாங்க. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறார். பிரியமானவர்களே, மேலே நல்லா ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிறப்பெல்லாம் அவர் ஜெபிக்கணும்னு தோணலை. பிரச்சனைன்னு வந்தவுடன் உள்ளே போனதுக்கப்புறம் 3 நாள் இப்படி குத்துக்க வச்சு ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். பார்த்தீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்படியே உள்ள அந்த மீன் வயிற்றுக்குள்ளார 3 நாள் உள்ள இருக்கிறார் மனுஷன். துர்நாற்றம். 3 நாள் சாப்பாடு இல்லை. வேலைக்கு சாப்பிட்டார், வெளியில் இருக்கிறப்ப சாப்பிட்டார், ஃபர்ஸ்ட் கிளாஸில் நல்லா இருந்தார். அப்போல்லாம் ஜெபிக்க தோணலை. அந்த கடைசி ஆபத்து நேரம் ஜெபிக்கிறது கையை கூட விரித்து ஜெபிச்சிருக்க முடியாது. இப்படியே குத்துக்க வச்சுக்கிட்டே ஜெபிக்கணும். முழங்கால் போட்டிருக்க முடியுமா? அந்த ஒரு சூழலும் இல்லை. சாப்பாடு இல்லை. 3 நாள் ஆண்டவர், நீ ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்து போறியா? இப்போ உள்ள வச்சு செய்கிறாரு ஆண்டவர். இப்போ ஜெபி பார்ப்போம். அப்போ அந்த இடத்துல தான் அவர் ஜெபிக்கின்றார். ஜெபித்த உடன் 3 நாள் கழித்து ஆண்டவர் அங்கே விடுதலை கொடுக்கின்றார். இப்போ தான் ஆண்டவருடைய வாக்கு வருகின்றது. இப்போ தான் அதுதான் முதல் வாசகத்தில் வாசித்தோம். நீ நினிவேவுக்கு போ, அந்த மக்களுக்கு நற்செய்தி சொல்லு. இவரை ஃபார்ம் பண்ணிட்டார் ஆண்டவர். எங்கே வச்சு? திமிங்கலத்து வயிற்றுக்குள்ளார வைத்து ஃபார்ம் பண்ணிட்டார். இது வரைக்கும் நான் பெரிய ஆளு, இப்படிப்பட்ட நிலையில் தான் இருப்பேன், கப்பல் மட்டும்தான் டிராவல் பண்ணுவேன், நடக்காது இந்த காலு அப்படின்னு சொல்லியிருந்தவர் இப்போ அந்த மீன் வயிற்றுக்குள்ளார வச்சு ஜெபிக்க வைத்து சாப்பாடு இல்லாமல் இவர் தன் நிலையை உணர வைத்து அவர் வெளியிலே வருகின்றார். நினிவேவுக்கு போகின்றார். ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கின்றார். இந்த நேரத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சந்தர்ப்பம் ஒருவேளை அங்கேயும் ஆண்டவர் கொடுக்காமல் இருந்திருந்தால், செபிக்கிற வாய்ப்பை அவர் பயன்படுத்தாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? உள்ள போய், ஏன்னா கப்பல் மாலுமி வெளியில் இருக்கிறவ ஜெபிக்க சொன்னார், அப்பெல்லாம் ஜெபிக்கல. உள்ள போய் ஐயா மாட்டிக்கிட்ட உடன் ஒரு திட்டம் வந்து விட்டது, ஜெபிக்கணும் என்ன வந்து விட்டது. அப்ப யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் இந்த தலைமுறையினருக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியில் சொல்கின்றார். என்றால் ஒவ்வொரு சந்தர்ப்பம், தவக்காலம் என்பது ஒவ்வொரு சந்தர்ப்பம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளோடு வந்திருந்தாலும் இந்த 40 நாட்களை பயன்படுத்தி ஜெபிப்போம், தவம் இருப்போம், நோன்பு இருப்போம். இப்படி இந்த நோன்பு இருந்து ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறப்ப ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 59:1 வாசிக்கின்றோம். மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவருடைய காது மந்தமாக்கப்படவில்லை என்று. பிரியமானவர்களே, ஆகவே இந்த யோனாவுடைய லைஃப் நமக்கு உணர்த்துவது இதுதான். கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம், அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி கொண்டு ஜெபிப்போம், உடலை வருத்துவோம், ஆண்டவருடைய சாட்சிகளாய் மாறுவோம். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, பல்வேறு விண்ணப்பங்களோடும் மன்றாட்டுகளோடும் அன்னையின் திருத்தல் நாடி வந்துள்ள நீங்கள் உங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சொல்லி மன்றாடுங்கள். நல்ல ஆயனாம் எம் இறைவா, இறை ஞானத்தை பின்பற்றுகிற தாயாம் திரு அவையும் திருத்தந்தை உள்ளிட்ட திரு அவை தலைவர்களும் மறைப்பணியாளர்களும் இறை மக்களாகிய நாங்களும் இந்த தவக்காலத்தில் இறைவேண்டல், தவ முயற்சிகள், பிறர் அன்பு செயல்கள் ஆகியவற்றில் ஈடுபட்டு ஏற்புடைய காலமாக இந்த காலத்தை மாற்றிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றாகிய எம் இறைவா, பல்வேறு போர்களாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் இயற்கை சீற்றங்களாலும் மானுட பண்பு மங்கி வருவதாலும்
இருண்டிருக்கும் இவ்வுலகும், உலகாளும் தலைவர்களும், எம் நாட்டின் ஆட்சியாளர்களும் இன்றைய உலகிற்கு முன் இருக்கும் சவாலை உணர்ந்து வாழ்விற்கான வழிகளை தெரிவு செய்து பயணிக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் மனமாற்றத்தை விரும்பியவர்களாக திருச்சட்டத்தையும் இறை வாக்குகளையும் நிறைவேற்றுவர்களாகவும் பகைமை பாராட்ட நல் மனதோராகவும் ஒப்புரவையும் ஒன்றிப்பையும் விரும்புகின்ற மக்களாகவும் எங்கள் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் பங்கிலும் சமுதாயத்திலும் விளங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் வடிவே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றும் ஆயர், அனைத்து அருட்தந்தையர்கள், பணியாளர்கள், அருட்சகோதரிகள், உபகாரிகள் அனைவரையும் ஆசிர்வதிக்கவும், அவர்களின் இவ்வூடக பணி வழியாக இல்லந்தோறும் தொடர்ந்து இறை ஆட்சியை அமைத்திடவும், அதற்கு வேண்டிய உடல் உள்ள சுகமும் அருள் வரங்களும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் மௌனமாக வேண்டும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்துள்ள இந்த மன்றாட்டுகளை உங்களுக்கு தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நிற்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தால் நீராயே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையை இப்போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கை ஆக்குகின்றோம். ஆனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருள் அடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாக விளங்கிடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கோரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான தவக்காலத்தை ஏற்படுத்தினே. ஆனால் நாங்கள் மட்டுமீறிய பட்டுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலமேதுவே. ஆகவே புனிதர் வானத்தர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று
உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறை மகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்கின்றவர். இந்த செம்மறிவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நாம் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாய் என்னை காக்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாதநிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். நீ இன்றியே மண்ணில் வளவில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. இந்நாளும் உன்னை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாதநிழல் நாடும் மனம் கேட்கின்றேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிந்தாலும் விழி மூடி பயனேது, துயர் மூடும் மனமொன்று அருள் காணும் வகையே. பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் நிறையாக வா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் பாதை முடிவாகும் உன் தாயிலே, என் வாழ்வு விடிவாகும் மன்னாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமே, உன் பார்வைகள் என் வழியாகுமே. என் பாதை முடிவாகும் உன் தாயிலே, என் வாழ்வு விடிவாகும் மன்னாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே
ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் உலைதாலும் பின் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பலன்தான் நிறைவாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எங்கள் வாருமே. மன்றாடுவோமாக. இறைவா, உம் அருள் அடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறுவதில்லை. இவை அளிக்கும் புத்துணர்வு எங்களுக்கு நிலைவாழ்வி வழங்கிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னை நண்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு